பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட்டிங் ஹோம் அலைவ். இதை எழுதினவங்க அரோரா லெவின்ஸ் மொரால்ஸ் அண்ட் இவங்களோட மதர் ரொசாரியோ மொரால்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து, டாட்டர் அண்ட் மதர் 2 பேரும் சேர்ந்து ஒரு பயோகிராஃபி லைக் ஒர்க்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அரோரா வந்துட்டு ஒரு ஜூவிஷ் ரைட்டர், பொயட் அண்ட் ஆல்சோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இவங்களோட மதர் வந்து ஒரு டீச்சராக இருந்திருப்பாங்க. தென் பொயட் அண்ட் ஆல்சோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஃபெமினிசம், ஆன்டி ரேசிசம், ஆன்டி கலோனியல் ஒர்க், இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்டில் வந்துட்டு இவங்களும் ஒரு ப்ராமினெண்ட்டான ஃபிகராக இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய இடங்கள் இவங்க மைக்ரேட் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ மல்டி ஐடென்டிட்டிஸ் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த ஐடென்டிட்டி எதுதான் எங்களோட ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டின்னு ஒரு தேடல், ஃபைனலாக ஒரு அக்செப்டன்ஸ், இந்த ஒரு ஜேர்னியை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது 1986 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது பப்ளிஷ் பண்ணது ஃபயர் பிராண்ட் புக்ஸ் அப்படின்றவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பர்டிகுலர்லி கலர்டு விமன் ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ப்ரமோட் பண்ணுற விதமாக நிறைய அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பப்ளிஷர்ஸ் இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் அண்ட் ஆல்சோ ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சர் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஆனால் ஆட்டோபயோகிராஃபின்னு சொன்னதுனால ட்ரெடிஷ்னலான ஆட்டோபயோகிராஃபி ஸ்ட்ரக்சரில் இருக்காது. இதில் எஸ்ஸேஸ், பொயட்ரி, மெமோரியல் அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஒரு காமனான ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியாது. ஓகேவா? எஸ்ஸேஸ், பொயட்ரிஸ் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. மதர் அண்ட் டாட்டர் 2 பேரும் கொலாபரேட்டிவ் ஒர்க் மாதிரி தான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர் ஜென்ரேஷனல், அந்த ஜென்ரேஷன் கேப்பையுமே அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் வந்துட்டு பொலிட்டிக்கல் கிளைமேட் ஆஃப் புவேர்ட்டோ ரிக்கோ. ஸோ இது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் வந்துட்டு கலோனியல் ரிலேஷன்ஷிப், யுனைடெட் ஸ்டேட்ஸோட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னும், மைக்ரேஷனால் என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்த மதர் அண்ட் டாட்டர் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னும், இன்னும் நிறைய விஷயங்கள், டைஸ்போரா, ரேசிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க டாலரேட் பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? எல்லாத்த பற்றியும் பேசியிருப்பாங்க. ஒரு மல்டி வாய்ஸ்டு ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் பீசஸ் மாதிரி போத் ஆத்தர்ஸ் 2 பேருமே அவங்களோட ஐடியாலஜிஸை மாற்றி மாற்றி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கெட்டிங் ஹோம் அலைவ் அப்படின்ற டைட்டில் இருக்குது இல்லையா, இது வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, இதில் ஹோம் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ் மட்டும் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ இமோஷனல் ஸ்பேஸ் அப்படின்றது தான் ஓவராலாக அந்த புக்கில் கொண்டு வந்து கன்க்ளூட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, சம்மரி பார்த்தலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் இல்லையா. மதர் அண்ட் டாட்டர் 2 பேருமே சேர்ந்து அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பியூர்ட்டோ ரிக்கோ அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 2 இடத்துலையுமே அவங்க வாழ்ந்தப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடச்சிது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களோட லைஃப்பை யாரோ டிவைட் பண்ண மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. ஏன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு அவங்க மைக்ரேட் ஆகிறாங்க. பியூர்ட்டோ ரிக்கோவாக இருக்கட்டும், சிக்காகோ, நியூயார்க், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு அவங்க மைக்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஐடென்டிட்டியோடு இருக்கும்போது எதுதான் ரியாலிட்டி அப்படின்றத அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஒவ்வொரு மூமெண்ட் நடக்கும்போதும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. புவர்ட்டோ ரிக்கன், ஜூவிஷ், அமெரிக்கன், இந்த மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதை அவங்களால கேரி பண்ணிக்க முடியலை. த்ரூ அவுட் தியர் லைஃப் அவங்களால அதை கேரி பண்ணிவிட்டு இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டி அவங்களால வச்சுக்க முடியல. அவங்க அம்மா ரொசாரியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜூவிஷ் ஃபேமிலியிலேருந்து வந்தேன்னா உங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவர் புவர்ட்டோ ரிக்கோவில் இருக்கிறதுனால என்னோட ஐடென்டிட்டி வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ எங்களோட ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா என்னால் ஒரு ஜூவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நீ பிறந்ததுக்கப்புறம் உன்னோட ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகுது. தென் நம்ம ஃபேமிலியாக வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது யூரோப்பியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டி நமக்கு இல்லை. இந்த கலோனியல் சேஞ்சாக இருக்கட்டும், பீப்புளோட இந்த ஒரு அப்ரெஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டோட ரூலிங், நிறையா மூவ்மெண்ட் நடக்கிறது எல்லாமே அவங்க மைக்ரேட் ஆகிறதுக்கான ரீசனாக இருக்குது. தென் டாட்டர் அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வளர்ந்து வரும்போதே ஒரு மிக்ஸ்டு ஐடென்டிட்டியாக தான், யாராவது ஒருத்தங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்போது அவங்களால ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்ல முடியல. நான் ஒரு அமெரிக்கன் இல்லைனா கரிபியன், இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயம் அவங்க சொல்லி வளர்றதுனால அவங்களுக்கு எல்லாமே ஒரு மிக்ஸ்டு கல்ச்சராக தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அவங்களோட ட்ரெடிஷன், கல்ச்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டு வர்றதுனால அவங்களால ஒரு விஷயத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல. எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒருத்தங்க கிறிஸ்டின்லேருந்து ஹிந்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க, இல்லை ஹிந்துலேருந்து கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களோட கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் இல்லையா. அவங்களால கம்ப்ளீட்டாக அதை அடாப்ட் பண்ணிக்கவும் முடியாது. அவங்க ஆல்ரெடி இருந்த அந்த ரிலீஜியனில் உள்ள ரிச்சுவல்ஸை விடவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. தென் இந்த புக்கில் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி லைஃப், பர்டிகுலர்லி கிச்சன். அவங்களோட கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பேஸை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே குக் பண்ணும்போது எல்லாமே அது வந்து அவங்களோட ஸ்டோரிஸ், ட்ரெடிஷன், கல்ச்சர், அது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு இடமா அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், ஸ்பைசஸ், காஃபி, ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ், இது எல்லாத்தையும் குக் பண்ணுறது மூலமாக
அவங்க என்னதான் மைக்ரேட் ஆகி நிறைய இடத்துக்கு போனாலும் ட்ரெடிஷ்னல் ஃபுட் அதை வந்து என்றைக்குமே அவங்க மறக்க மாட்றாங்க. அதை எப்படி சர்வ் பண்ணணும், அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ட்ரெடிஷ்னலான அந்த மெத்தட்ஸை வந்து காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ கிச்சன் அப்படின்றது அவங்களோட ஐடென்டிட்டிக்கான ஒரு ஸ்பேஸை அவங்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு அவுட் சைட் வேர்ல்டு வந்து எவ்வளோ தான் அவங்களோட ஐடென்டிட்டியை எரேஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சாலும் இவங்க வந்து அவங்களோட ஹோமை அந்த ஒரு கல்ச்சுரல் சர்வைவல்க்கான பிளேஸாக நினைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன ட்ரெடிஷன் வேணால் ஃபாலோ பண்ணுவோம், என்ன கல்ச்சர் வேணால் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், எங்களோட ஐடென்டிட்டியை எங்களோட வீட்டுக்குள்ளே உங்களால் எரேஸ் பண்ண முடியாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தென் ஆத்தர் வந்துட்டு டபுள் டயஸ்போரா பற்றி பேசியிருக்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 ஹிஸ்ட்ரீஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 2 இடத்துல இருந்து அவங்கள வந்து நாடு கடத்தியிருக்கிறாங்க, 2 இடத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ டபுள் டயஸ்போரா அப்படின்றது 2 டைம் அவங்க மைக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஒன்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களோட ஜூவிஷ் ஐடென்டிட்டியை விட்டுட்டு யூரோப்புக்கு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகியிருக்கு. இன்னொரு டைம் புவார்ட்டோரிக்கோவில் இருந்துட்டு அந்த கலோனியல் கண்டிஷனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போயிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ட்வைஸ் அவங்க மைக்ரேட் ஆனதுனால டபுள் டயஸ்போராவை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்வைஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதனாலேயே 2 கம்யூனிட்டியில் இருந்துமே, இப்போது புவேர்ட்டோரிக்கோவாக இருக்கட்டும் இல்லை ஜூவிஷ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், 2 இடத்துல இருந்துமே அவங்க கம்ப்ளீட்டாக இன்விசிபிள் ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இவங்களுக்கும் எந்த கனெக்ட்டுமே இல்லாமல் நாங்கள் ஒரேடியாக வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புக்கில் வந்து பாலிடிக்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. புவேர்ட்டோரிக்கோ அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களுக்குள்ள அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. என்னதான் புவேர்ட்டோரிக்கோ வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தாலும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஐலாண்டாக இருந்தாலும், அந்த பிளேஸில் வந்து பாவர்ட்டி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னும், அமெரிக்கன் எக்கனாமிக் கண்ட்ரோல், அமெரிக்கன்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, எக்கனாமிக்கலி இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக அவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து கிரியேட் பண்ணுறதுனாலேயே இவங்களோட அந்த புவேர்ட்டோரிக்கோவில் இருக்கக்கூடிய பீப்புளோட லோக்கல் எக்கனாமி வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனாலே நிறைய பீப்புள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் ஆகுது. அங்கே ஐலாண்டில் இருக்கக்கூடிய பீப்புளை இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் காலி பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஐலாண்ட் இல்லையா. ஸோ அதனால நிறைய பீப்புள் அங்கேருந்து மைக்ரேட் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி தான் இந்த டாட்டர் அண்ட் மதரும் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்னதான் வாராக இருக்கட்டும் இல்லை கலோனியல் வயலன்ஸ் எல்லாம் ஓவர் ஆகிடுச்சு, அந்த பீரியட் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாலும் ஸ்டில் அது வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகலை. எல்லா ஃபேமிலிஸ்க்கு நடுவுலையும் அவங்களோட மனசுலையும் அது வாழ்ந்துட்டு தான் இருக்குது. பர்டிகுலர்லி விமன் அவங்க எல்லாருக்குமே அவங்களோட அது ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் 1970s to 80s அந்த பீரியடில் வந்து ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் எல்லாமே நடந்துச்சு. அது நிறைய விமனை வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸை வந்து கொடுத்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் ஒயிட் ஃபெமினிசம் இதில் வந்து ரேஸ், கலோனியலிசம், கிளாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமா அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னா, என்னதான் ஒயிட் ஃபெமினிசம்னு அவங்க சொன்னாலுமே விமன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், கலர்ட் விமன் அவங்க கிட்ட வந்தாலுமே அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்ற மென்டாலிட்டி அவங்க கிட்ட இருந்துச்சு. ஓகேவா. தென் இந்த புக்கில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, விமன் எந்த அளவுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அவங்க சஃபர் ஆனாங்க. ரேசிசம், செக்ஸிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது இமோஷனல் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலி அவங்க நிறைய பெயின் வந்து கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் அப்ரெஷன், எப்போவுமே விமென்ஸ் மேலே ஒரு டாமினேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான டாமினேஷன் வந்து மென்டலி அவங்கள எவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகுதோ அதே மாதிரி ஃபிசிக்கலி அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தென் சர்வைவல் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. என்னதான் நம்மளோட ரைட்ஸுக்காக நம்ம பாடுபட்டாலும், நம்மளோட மென்டல் பீஸ்க்காக நம்ம வந்து ஃபைட் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்ம வாழணும், அதுதான் முக்கியம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சர்வைவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும்போது ஸ்டேயிங் அலைவ், நம்ம உயிரோடு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. தென் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த புக்கில் வந்து ஹீலிங் ப்ராசஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவும் பொண்ணும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னா, நேச்சர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங் பாராக இருந்திருக்கு. ஓகேவா. நேச்சர், பிளான்ஸ், எர்த் எல்லாமே அவங்களுக்கு எல்லா நேரத்துலையும் ஒரு ஹீலிங் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் அவங்க நேச்சர் கூட சேர்றாங்களோ, அவங்களோட இண்டிஜீனியஸ் ரூட்டோட சேர்றாங்களோ, அப்போ வந்துட்டு அவங்களோட அந்த ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறந்து போய் அவங்களுக்கு ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு போம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் தி அமெரிக்காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போம் லைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போமில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐடென்டிட்டியை சூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எனக்கு மெனி கல்ச்சர்ஸ் இருக்குது, மெனி பேக்ரவுண்ட், மெனி ட்ரெடிஷன் நான் ஃபாலோ பண்ணுறேன், மெனி ஐடென்டிட்டிஸ் இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த பர்டிகுலர் ஐடென்டிட்டி தான் என்னோடதுன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணாமல், எது என்னோடதுன்னு சொல்லி நான் ஓடாமல் எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த மதராக இருக்கட்டும், டாட்டராக இருக்கட்டும், அவங்கள கிராஸ் ரோட்ஸ் பீப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் ரோடு இப்போ வந்து ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறோம், 4 ரோடு இருக்குது. கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து எல்லா ரோட்லேயுமே நம்ம நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் எல்லா எட்ஜஸையும் நான் டச் பண்ணிட்டு போகிறேன். ஸோ எல்லா கல்ச்சரும் எனக்கு தெரியும், எல்லா ட்ரெடிஷனும் எனக்கு தெரியும். அதனால என்னன்னா கிராஸ் ரோட் பீப்பிள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு எந்த ரோடுக்கு போகிறது, எந்த ரோட்டில் போனால் ஒரு கரெக்டான பாத்துக்கு நான் போக முடியும், அதெல்லாம் இல்லாமல் அந்த கிராஸ் பண்ணுற அந்த ஃபியூ மினிட்ஸ் அந்த மொமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே என்னோட கல்ச்சர் தான், எல்லாமே என்னோட ட்ரெடிஷன் தான், எல்லாமே எனக்கான ஐடென்டிட்டி தான் சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறாங்க. எல்லா கல்ச்சரும் எனக்கு தெரியும், ஸோ அதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் பார்ட்டில் அந்த ஒரு ஹெட்டிங்கை வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஹோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இதில் ஹோம் அப்படின்றது புவேர்ட்டோரிக்கோவோ இல்லை நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அவங்களோட வீடோ கிடையாது, இல்லை அந்த பர்டிகுலர் கண்ட்ரியை என்னோட இடம் நான் சொல்கிறேன்றதும் கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவங்களோட ஐடென்டிட்டியை எந்த ஒரு ஷேமோ எந்த ஒரு ஃபியரோ இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறது. எல்லா ஐடென்டிட்டியுமே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதுதான் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெட்டிங் ஹோம் அலைவ் அப்படின்றது சர்வைவல். அவங்களோட அந்த ரேசிசம், செக்ஸிசம், கலோனியலிசம், ட்ரமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி என்னோட ஐடென்டிட்டியை நான் எந்த அளவுக்கு அலைவாக வச்சுக்கிறேன், எல்லா ஐடென்டிட்டியும் நான் எடுத்துக்கிறேன், எல்லா கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது எந்த அளவுக்கு நான் அலைவாக வச்சுக்கிறேன் அப்படின்றது தான் இருக்குது. ஓகேவா? ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ்குள்ளே வராங்க. ஃபைனலி அவங்க சொல்கிறது அதுதான். யாராவது என்னோட ஐடென்டிட்டி அழிக்க நினச்சா முடியாது. நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதுதானே என்னோட ஐடென்டிட்டி. ஸோ எண்ட் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹோப் அவங்களுக்குள்ளே இருக்குது, அதை ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக மற்ற விமெனுக்கு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி கலர்ட் விமன் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே உங்களோட ஓன் ஜேர்னியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது போதும். உங்களை யாரும் எங்கேயும் துரத்த முடியாது, உங்களோட ஐடென்டிட்டியை எரேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட டெஸ்டினியை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஒரு மதர் அண்ட் டாட்டரோட அந்த ஒரு கன்ஃபியூஷன் எண்ட் ஆஃப் தி டே எப்படி ஒரு அக்செப்டன்ஸாக முடியுது அப்படின்றத ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.